ஒரு மனிதன் உலகின் மிக சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக இருக்கலாம். அளவிட முடியாத செல்வமும் அதிகாரமும் பாதுகாப்பும் இருக்கலாம். ஆனால் அவரால் கூட வெல்ல முடியாத ஒன்று இருக்கிறது, அதுதான் மரணம். ஆனால் தற்போது உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு தகவல் என்னவென்றால், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மரணத்தை வெல்லும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான். சில சர்வதேச ஊடகங்கள் புதின் நீண்ட ஆயுள் தொழில்நுட்பங்களில் பில்லியன் கணக்கில் முதலீடு செய்கிறார் என்று செய்திகள் வெளியிடுகின்றன. அப்படியானால் புதின் உண்மையிலேயே சாகவாரத்தை தேடுகிறாரா? $26 பில்லியன் செலவு என்ற தகவல் உண்மையா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் தோன்ற முதல் கேள்வி, ஏன் புதின் மேல இந்த சந்தேகம் ஏற்படுது அப்படின்றது தான். 72 வயது கடந்த பிறகும் புதின் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பது உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது. குதிரை சவாரி, நீச்சல், பனிக்கட்டியில் குளியல், உடற்பயிற்சி, கடுமையான உணவு கட்டுப்பாடு இவற்றை தொடர்ந்து செய்து வருகிறார். இதனால் பல ஊடகங்கள் புதினின் உடல்நலம் மற்றும் நீண்ட ஆயுள் பற்றிய ஆர்வத்தை பற்றி செய்திகள் வெளியிடுகின்றன. சரி, $26 பில்லியன் திட்டம் அப்படின்றது என்ன? சமீபத்திய தகவலின்படி ரஷ்யாவில் வயதாவதை தாமதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள், செயற்கை உறுப்புகள், மரபணு ஆராய்ச்சிகள் மற்றும் உயிரியல் மருத்துவ திட்டங்களில் மிகப்பெரிய முதலீடுகள் நடைபெற்று வருகின்றன. சில ஊடகங்கள் இதன் மொத்த மதிப்பு $26 பில்லியன் வரை இருக்கலாம் என்று கூறுகிறது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த பணம் அனைத்தும் புதினுக்காக மட்டும் செலவிடப்படுகிறது என்று உறுதியான ஆதாரம் இல்லை. இது நீண்ட ஆயுள் தொடர்பான ஆராய்ச்சி முதலீடுகள் என கூறப்படுகிறது. புதின் 4th ஸ்டேஜ் ரிசர்ச் பண்றாரு அப்படின்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க செய்திகள். அந்த 4th ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜ் என்னன்னு புரிஞ்சுனாதான் 4th ஸ்டேஜ் அப்படின்றது புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது கிரியோனிக்ஸ், அதாவது மரணத்திற்கு பிறகு உடலை உறைய வைப்பது. கிட்டத்தட்ட ஒருவர் இறந்த உடனேயே அவருடைய உடல் மற்றும் மூளை மிக குறைந்த வெப்பநிலையில் -196 டிகிரியில் லிக்விட் நைட்ரஜனை போட்டு பாதுகாக்கப்படுது. எதிர்காலத்தில் மருத்துவ அறிவியல் வளர்ந்த பிறகு மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இது செய்யப்படுகிறது. ஆனால் இதோட உண்மை நிலை என்னன்னா, இதுவரைக்கும் கிரியோனிக்ஸ் மூலம் உறைய வைக்கப்பட்ட எந்த மனிதனும் மீண்டும் உயிர் பெறவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது விலங்கு உறுப்புகளை மனிதர்களுக்கு பொருத்துவது. மனிதர்களுக்கு உறுப்பு தட்டுப்பாடு இருக்கு, அதனால மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றிகளின் உறுப்புகளை மனிதர்களுக்கு பொருத்தும் ஆராய்ச்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இது 2024 அமெரிக்காவில் சில நோயாளிகளுக்கு பன்றி சிறுநீரகம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. இது மருத்துவ உலகில் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிருக்கிறது. தேர்ட் ஸ்டேஜ் ரிசர்ச் அப்படின்றது என்னன்னா, நமது உடம்பில் இருக்கும் DNA தான் நம்முடைய வளர்ச்சி, நோய்கள், வயதான நிலை ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. விஞ்ஞானிகள் CRISPR போன்ற ஜீன் எடிட்டிங் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி DNAவில் இருக்கும் குறைகளை சரி செய்ய முயற்சி பண்றாங்க. இதன் மூலம் சில மரபணு நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை உருவாகியிருக்கு. எதிர்காலத்துல முதுமையை ஏற்படுத்தும் சில உயிரியல் செயல்முறைகளை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் தேடப்படுகிறது. இது இன்னும் ஆராய்ச்சி நிலையில் தான் இருக்கு. ஆனாலும் இதுவே மனித ஆயுளை நீட்டிக்கும் மிகப்பெரிய நம்பிக்கைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்ற மற்றொரு துறையும் வேகமாக வளர்ந்துகிட்டு வருது. நமது உடலில் இருக்கும் ஸ்டெம் செல் என்பது எந்த வகை செல்களாகவும் மாறக்கூடிய சிறப்பு செல்கள். இவை உடலில் சேதமடைந்த திசுக்கள் பழுது பார்க்கும் திறன் கொண்டவை. இதய நோய்கள், நரம்பு சேதம், பல வகை இரத்த நோய்கள் போன்றவற்றில் ஸ்டெம் செல் சிகிச்சைகள் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. பல விஞ்ஞானிகள் எதிர்காலத்தில் மனித உறுப்புகளை புதிதாக வளர்க்க ஸ்டெம் செல் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டெம் செல் ரிசர்ச்சில் 2022 NHS பிளட் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டால் இணைந்து ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட சிவப்பு ரத்த அணுக்களை மனிதர்களுக்கு செலுத்தும் முதல் கிளினிக்கல் பரிசோதனையை தொடங்கியிருக்காங்க. இதை எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒருவரிடமிருந்து சிறிய ரத்தம் எடுக்கப்படுகிறது, அதிலிருந்து ஸ்டெம் செல் பிரிக்கப்படுகின்றன. ஆய்வகத்தில் சிறப்பு ஊட்டச்சத்துக்களுடன் அவை வளர்க்கப்படுகின்றன. பின்னர் அவை சிவப்பு ரத்த அணுக்களாக மாற்றப்படுகின்றன. இவ்வாறு சில மில்லியன் ஸ்டெம் செல்லில் இருந்து பல மில்லியன் கணக்கான சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்க முடியும் அப்படின்னு ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறாங்க. 4th ஸ்டேஜ் அட்வான்ஸ்டு ரிசர்ச் அப்படின்றது என்னன்னா 3D பயோ பிரிண்டிங். இந்த 3D பயோ பிரிண்டிங்கை பல நாடுகள் மேற்கொண்டாலும் கூட இதில் மோஸ்ட் அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கிறவங்க ரஷ்யா அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் ரஷ்ய அதிபர் புதினை சுற்றி இந்த ஆய்வு முடிவுகள் வந்துகிட்டே இருக்கு. சரி, சாதாரண 3D பிரிண்டர் அப்படின்றது பிளாஸ்டிக் அல்லது உலோகத்தை பயன்படுத்தி பொருட்களை உருவாக்கும். ஆனால் இந்த 3D பயோ பிரிண்டிங் அப்படின்றது உயிருள்ள செல்களை பயன்படுத்தி மனித திசுக்கள் மற்றும் உறுப்புகளை உருவாக்கும் தொழில்நுட்பம் கொண்டது. சரி, விஞ்ஞானிகள் இதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பயோலிங்க் அப்படின்னக்கூடிய சிறப்பு மையத்தை பயன்படுத்துறாங்க. இந்த சிறப்பு மையம் பயோலிங்க்ல என்ன இருக்கு அப்படின்னா, மனித செல்கள், கொலஜன், ஜெலட்டின் மற்றும் ஹைட்ரோஜெல்கள்
போன்ற உயிரியல் பொருட்கள் இருக்கும். இதுவரைக்கும் ரஷ்ய விஞ்ஞானிகள் முழுமையா மனித இதயத்தையோ சிறுநீரகத்தையோ வெற்றிகரமாக உருவாக்கல. ஆனாலும் கூட ஏற்கனவே பல உறுப்புகளை விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க. இதுல தோல், காது, எலும்பு திசுக்கள், இரத்த நாளங்கள், கல்லீரல் திசுக்கள், இதய திசுக்கள் போன்றவற்றை ஆய்வகங்கள்லயே உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியோட தான் இந்த வீடியோவை நான் முடிக்க போறேன். அதுக்கு முன்னாடி தம்புநெயில்ல நான் வச்சிருக்கக்கூடிய அந்த கேள்வி, ரஷ்ய அதிபர் புதின் சாகவாரத்தை தேடுறாரா அப்படின்ற கேள்வி. இந்த கேள்விக்கு உண்மையான பதில் என்னன்னா, எல்லா கோடீஸ்வரர்களும் எல்லா மிகப்பெரிய பணக்காரர்களும் சாகவாரத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. காலங்காலமா பண்டைய காலங்கள்ல இருந்து முனிவர்களும் கூட சாகவாரத்தை தேடி அலைந்து அது அடைந்தவர்களும் உண்டுன்னு சொல்லப்படுகிறது. அடையாமல் கடைசி வரைக்கும் அப்படியே இறந்தவர்களும் சொல்லப்படுகிறது. விஞ்ஞானமும் அதை தேடி அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனால ரஷ்ய அதிபர் புதின் மேல ஏன் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குன்னா, அவங்க அட்வான்ஸ்டு ரிசர்ச்ல முன்னணியில் இருக்கிறதுனால அவரையே சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இதுதான் சரியான பதில். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நான் முன் வச்சுட்டு போறேன். அது என்ன அப்படின்னா, இந்த உலக விஞ்ஞானிகளுக்கு புதிதா ஒரு கேள்வி பிறந்திருக்கிறது. இந்த கேள்வியினால உலகம் மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகுது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அது என்ன கேள்வின்னா, உடல் இறந்தாலும் மனிதன் வாழ முடியுமா அப்படின்ற இந்த கேள்விதான். இந்த கேள்விதான் தற்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ, நியூரோ சயின்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய 3 துறைகளையும் ஒன்றா இணைத்திருக்கிறது. இது கூட உலகத்தில் இருக்கிற எல்லா பிரில்லியன்ஸும் ஒன்றா சேர்ந்து ரிசர்ச் பண்றாங்களாமா. இந்த ரிசர்ச்சினால என்ன நடக்கும் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.